கங்குவா ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. கங்குவா ட்ரெய்லர் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்டோரி வந்து எப்படி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கும் ஒரு அசம்ஷன் இருக்கும். இப்போ என்னுடைய அசம்ஷன் எப்படி இந்த கதை இருக்கலாம் அப்படின்றத பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளார போவோம். எப்படி அந்த ட்ரெய்லர் வந்து கொண்டு போயிருப்பாங்க, என்னென்ன மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் அதுக்குள்ளார வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு தீவில் இருக்கிற மாதிரி தான் அவங்கள காமிக்கிறாங்க. ஸோ அந்த தீவு வந்து பேஸ் பண்ண மாதிரி அங்கே கதை போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம பாபி தியோல் இருக்காங்க, சூர்யா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போர்க்கப்பல்களில் வந்து வெளிநாட்டில் இருந்து இவங்க மேலே வந்து போர் புரிய வர மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் வந்து காமிக்கிறாங்க. இப்போ அந்த போர் புரிய வர மாதிரி இருக்கிற சீனில் அவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவங்க வந்து ஒரு அசம்ஷனுக்கு வர முடியும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமானியர்கள் அப்படி இருக்காங்க இல்லையா, அந்த பழைய காலத்தில் வந்து ரோமானியர்கள் அலெக்சாண்டர் இருந்த சமயத்துலலாம் அவங்க அந்த தலையில் வைக்கிற கிரீடம் மாதிரி ஒருத்தர் போட்டுட்ருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா அந்த ரோமானியர்கள் வந்து நம்மளுடைய நாட்டு மேலே வந்து போர் எடுக்க வராங்களா, இல்லை வேறு ஏதாவது தீவு மேலே வந்து போர் புரிய போகிறாங்களா அப்படின்ற மாதிரியும் தெரியல. ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது கரெக்டாக அது மாதிரி தான் தெரியுது. அதே சமயத்தில் அந்த ரோமானியர்கள் அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கையில் இருந்து வந்து தங்க காசுகள்லாம் வந்து கொட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாமே அந்த ரோமனுடைய காலகட்டத்தில் யூஸ் பண்ண மாதிரி ஒரு காயின்ஸாக தான் தெரியுது. ஸோ மேபி ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கிராம கலாச்சாரம், இப்போ ஒரு ராஜாக்கள் வாழ்ந்த காலம் இருக்கிற மாதிரிலாம் வந்து ஒரு சில ஸ்டோரிஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மக்கள் வந்து பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்தில் வர அந்த ஸ்டோரியில் இருக்கிற மக்கள் மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கூடு மாட்டிக்கிட்டு அவங்க அந்த மோளம் அடிச்சுக்கிட்டு நடந்து வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளார இருக்கிற மனுஷர்களை வந்து இதில் காமிக்கிற மாதிரி தெரியுது. மேபி இது காட்டுவாசிகள் ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து டெவலப் ஆகாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஸ்டோரியாக தான் எடுக்கிறாங்களோன்ற மாதிரி தோணுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாபி தியோல் இவங்களும் வந்து பார்க்குறது ரொம்ப வந்து அரக்கத்தனமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்களுடைய தலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு வச்ச மாதிரி இருக்கிற அந்த கிரீடம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்கிற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாலும் எலும்பு கூடுகளால் நிறைஞ்ச மாதிரி இருக்குது. எலும்பு கூடு மாலையெல்லாம் வர இவங்க போட்டுட்டு இருக்காங்க. ஒன்றும் அந்த வில்லம்பு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதிகமாக. அதுவும் ரொம்பவும் அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கிற ஒரு வில்லம்பு மாதிரி அது தெரியல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை மாதிரி தான் வந்து இது தெரியுது. ஸோ ஸ்டோரியில் வந்து அவங்க மக்கள் ஏதாவது ஒரு நல்ல நாகரிகமாக இருக்கிற மக்கள் இருக்கிற இடத்த விட்டு வேற ஒரு இடத்துல போயிட்டு இந்த குறிப்பிட்ட மக்களை காட்டுறாங்களா, இல்லை சுத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து முற்காலத்தில் இருக்கிற ஸ்டோரி மாதிரி எடுக்கிறாங்களா என்னன்றதையும் நம்மளை சரியாக கணிக்க முடியல. அதே சமயத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்டோரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ஏதோ ஒரு குழந்தைய வந்து பிடிச்சிக்கிட்டு அழற மாதிரி இருக்குது. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் சுற்றி எரியிற மாதிரி தெரியுது. மேபி எல்லா படத்துலையும் வர மாதிரி அவங்க வாழ்ந்த கிராமத்தையோ இல்லை அவங்க வாழ்ந்த இடத்தையோ போயிட்டு வில்லன் குரூப் அழிச்ச உடனே இவர் வில்லன் குரூப்பை வந்து மறுபடியும் இவர் தாக்குறதுக்காக வர மாதிரி ஏதாவது ஸ்டோரி எடுத்துகிட்டு போக போகிறாங்களா என்னன்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. நமக்கு ஃபுல் மூவியுமே வந்தால் தான் நம்ம ஏதோ ஒரு அசம்ஷன் வர முடியும். மற்றபடி இந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் எடுத்திருக்கிற விதம் ப்ளஸ் அவங்களுடைய அந்த வீடியோ வந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் வந்து எடுத்த மாதிரி தெரியுது. அதை எடுத்திருக்கிற அந்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஷூட்டிங் பண்ணது எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இவருடைய கத்துற சவுண்டு, சூர்யா கத்துறது, பாபி தியோல் கத்துறதுமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து படம் ஃபுல்லாகவே இதே மாதிரி கத்த போகிறாங்களா, இல்லை படத்தில் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு தெளிவாக பேசுவாங்களா என்னன்ற மாதிரி கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. படம் வந்து நம்ம சிங்கத்தில் வந்து சூர்யா கத்திட்டு இருந்த மாதிரி இதில் எல்லா சீன்லையுமே கத்திக்கிட்டே இருந்தாருன்னா நம்மளோட ஸ்டோரியை வந்து படம் பார்க்குறதுக்கே நமக்கே வந்து ஒரு மாதிரி புரியாத மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, சினிமாட்டோகிராஃபியா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் அந்த படத்தை வந்து எடுக்கிறது ஒரு சீனுமே வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்பவும் கிளியராக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் வந்து படம் நமக்கு அவங்க பேசுறது ஒரு மாதிரியாக இருக்குதோ இல்லையோ, இல்லை வந்து நமக்கு அந்த படம் எடுத்துருக்கிற மியூசிக்கு இதெல்லாம் எப்படி இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் படம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பழைய காலத்தில் இருக்கிறத அப்படியே ரியலாக கொண்டு வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே நண்பர்களே, இப்படி தான் இந்த வீடியோவை பார்க்கும்போது என்னுடைய மனசுக்குள்ளார தோணுன ஒரு அசம்ஷன் இருக்குது. கதையும் வந்து இப்படி தான் கொண்டு போவாங்க. அதாவது மேபி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த இடத்த வந்து வில்லன் குரூப் அழிச்சிடுவாங்க. வில்லன் குரூப்பை வந்து யாரும் பழுவாங்க போகிற மாதிரி காட்டுவாங்க. அதே சமயத்தில் இந்த குறுக்கை வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து படையெடுத்து வர மேபி இந்த ரோமன் எம்பையர்ஸ்லாம் வந்து மேலே வந்து படையெடுத்து வந்து இவங்களை தாக்க வர மாதிரி சீனுகள்லாம் இருந்தால் இதில் இருக்கலாம்.
ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.